வணக்கம் திண்டுக்கல் மக்களே. தயவு செஞ்சு வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. உங்களோட 2 நிமிஷம் டைம் வந்து நிறைய உயிர்களை காப்பாற்றும் அப்படின்னா அந்த 2 நிமிஷம் டைம் ஒதுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. என்னென்னா, இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ரீசெண்ட் டேஸில் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை எந்த நியூஸ் சேனல்ஸ் ஆன் பண்ணாலும் சரி, ஒரு பர்டிகுலராக ஒரு சம்மந்தப்பட்ட நியூஸ் மட்டும் வேறு கண்டென்ட்டில் வேறு தம்ப்நெயில்ஸ் வச்சு போட்டுகிட்டே இருக்காங்க. அது என்னன்னு தெரில. அந்த நியூஸ் கவர் பண்ணுற மீடியா ஏனோ தெரில. ஒன் சைடு மட்டும் மீடியா ஷூட் பண்ணுறாங்களா இல்லை கவர் பண்ணுறாங்களான்னு தெரில. அதர் சைடு ஏன் அவங்க கண்ணோட்டத்துக்கு கொண்டு வர மாட்டுறாங்க, மக்களோட பார்வைக்கு எடுத்துகிட்டு கூட போக மாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து முன்கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். தயவு செஞ்சு வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் கூட ஒரு உயிரை காப்பாற்றும் நிச்சயமாக. என்ன அப்படின்னா, நாய் கடிச்சிருச்சு. நாய் வந்து சும்மா இருக்கிற யாரையும் கடிக்காதுங்க, யாரையும் தாக்குதல் பண்ணாது. வீடியோ வரும் பாருங்கள். ஒரு நாய் படுத்திருக்கு, அந்த பெண் தேவையே இல்லாமல் அந்த நாயை வந்து தாக்குறாங்க. அப்போ அந்த நாய் என்ன பண்ணுன்னா, இனி யாரை பார்த்தாலுமே வந்து ஒரு பயத்தோட, ஒரு அச்ச உணர்வோட தாக்கும், கடிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் ட்ரைவ் பண்ணிட்டு போகிற நம்ம ரொம்பவே கேர்லெஸ், ரொம்பவே அசால்ட்டு. நம்மளோட விளையாட்டுத்தனத்தினாலையும் சரி, நம்மளோட வந்து அஜாக்கிரதையாலையும் சரி, நிறைய ஜீவன்களை வந்து நம்ம தெரிஞ்சே கொள்கிறோங்க. தெரியாமல் கொள்கிறோன்னு நான் சொல்ல மாட்டேன். தெரியாமல் நடக்கிறது வேறு, ஆனால் தெரிஞ்சே நிறையா கொள்கிறோம். அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் குழந்தை குட்டி எல்லாமே இருக்குங்க. இப்போ உங்களை ஒருத்தவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் விட்டுருவீங்களா சொல்லுங்கள்? அது மாதிரி தான் அவங்கள தாக்குன ஒருத்தரை அவங்க எப்படி திருப்பி அவங்க யாருன்னு தெரியாது. அதனால எல்லா சக மனிதர்களை பார்த்தாலுமே அவங்க ஒரு பய உணர்வோட, ஒரு அச்சத்தில் நம்மளை மறுபடியும் தாக்கிடுவாங்களோ, இவங்களால நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமோங்கிற ஒரு அச்சத்தில் எல்லா மனிதர்களையும் தாக்குதுங்க. சரிங்களா? தன்னோட தற்காப்புக்காக தான் இன்னொருத்தவங்களை தாக்குறதை தவிர எந்த வாயிலா ஜீவன்களும் போய் இவங்களை ஒரு இன்டென்ஷனோட போய் இவங்களை கடிக்கணும், தாக்கணும் அப்படிங்கிறது இல்லை. தயவு செஞ்சு நான் மீடியாவுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, ஒரு சைடு நியூஸ் மட்டும் தயவு செஞ்சு கவர் பண்ணி போடாதீங்க. இன்னொரு சைடு என்ன நடக்கிறதையும் மக்கள் கண்முன்னே கொண்டு வாங்க. அப்போ தான் நிறையா விஷயம் வந்து புரிஞ்சுக்குவாங்க மக்கள். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் அவங்க வந்து இதை விளக்குவாங்க. ஸோ அவங்க விழிப்புணர்வானது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபருக்கு அவங்க வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது எடுத்து சொல்லுவாங்க. அதனால் தவறான நியூஸை தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, பரப்பாதீங்க.